வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் லாபம் சம்பாதிக்க வந்த ஒரு சாதாரண வியாபார கம்பெனி எப்படி உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட நிர்வாக கட்டமைப்பை தற்செயலா உருவாக்குனாங்க. அந்த வியப்பான கதையை தான் இந்த பகுப்பாய்வில நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். இந்த நெடிய வரலாற்று நாம ஈஸியா புரிஞ்சுக்க இத 5 முக்கியமான பகுதிகளா பிரிச்சிருக்கோம். 1 வியாபாரிகளா வந்து எப்படி முழுமையான ஆட்சியாளர்களா மாறினாங்க. 2 கம்பெனி ஆட்சி செஞ்ச காலம். 3 அதிகார மையப்படுத்தல் மற்றும் குடிமை பணி. 4 பிரிட்டிஷ் அரசு நேரடியாக அதிகாரத்தை கையிலெடுத்தது. அப்புறம் 5 நம்ம அரசியல் அமைப்பிற்கான பாதை. சரி, நேரா விஷயத்துக்கு போலாமா? முதல் பகுதி வர்த்தகர்களா வந்து முழுமையான ஆட்சியாளர்களா மாறின கதை. கிழக்கிந்திய கம்பெனியோட வருகை. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. 1600ல ஆரம்பிச்சு 1950 வரைக்கும் நடந்த சம்பவங்களோட ஒரு முழுமையான சுருக்கம் இது. சுமார் 350 வருஷ அதிகார போராட்டம். வெறும் வியாபாரம் செய்ய வந்தங்க எப்படி ஒரு முழு தேசத்தைய ஆளத் தொடங்குனாங்கங்கிற ஆச்சரியமான பயணம் இதுல அடங்கியிருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் எப்ப நடந்துச்சு தெரியுமா? 1765ல. அப்போதான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு திவானி உரிமை கிடைச்சது. அதாவது அதுவரைக்கும் சும்மா வியாபாரம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கம்பெனிக்கு திடீர்னு வரி வசூல் செய்யற முழுமையான நிலப்பரப்பு உரிமையும் கிடைச்சது. இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். அடுத்ததா 2வது பகுதி கம்பெனி ஆட்சி காலம் மற்றும் அதிகாரத்தை மையப்படுத்துதல். கம்பெனிக்கு இந்த அளவுக்கு அதிகமான அதிகாரம் கிடைச்ச உடனே பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவங்களை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு நினைச்சாங்க. அதோட விளைவு தான் 1773ல வந்த ஒழுங்குமுறை சட்டம். இந்தியாவில் ஒரு மத்திய நிர்வாகம் உருவாக இதுதான் முதல் அடித்தளமா அமைஞ்சது. இந்த சட்டம் கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றத்தை உருவாக்குனதோட ராணுவம் அப்புறம் சிவில் விவகாரங்கள் பத்தின ரிப்போர்ட்ஸை சமர்ப்பிக்க சொல்லி கட்டாயப்படுத்துச்சு. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? கம்பெனி அதிகாரிகள் இனிமேல் உள்ளூர் மக்கள் கிட்ட லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு அவங்க வெளிப்படையா ஒரு சட்டமே போட வேண்டிய நிலைமையில இருந்தாங்க. அந்த அளவுக்கு அப்போ ஊழல் நடந்திருக்கு. ஆனா இந்த 1773 சட்டத்துல நிறைய ஓட்டைகள் இருந்துச்சு. அந்த குறைபாடுகளை அவசரமாக சரி செய்யறதுக்காகவே உடனே 1781ல ஒரு திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்ததுதான் 1784ஆம் ஆண்டோட பிட்ஸ் இந்தியா சட்டம். இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இது ஒரு இரட்டை அரசாங்கத்தை உருவாக்குச்சு. கம்பெனியோட வியாபாரத்தை எல்லாம் பார்த்துக்க ஒரு குழு, அவங்களுக்கு புதுசா கிடைச்ச அரசியல் மற்றும் ராணுவ அதிகாரத்தை கட்டுப்படுத்த பிரிட்டிஷ் அரசோட இன்னொரு குழுன்னு அதிகாரத்தை அப்படி 2ஆ பிரிச்சாங்க. 3வது பகுதி மையப்படுத்தல் மற்றும் குடிமை பணி, அதாவது பட்டயச் சட்டங்கள் பத்தி பார்க்கலாம். 1833ல வந்த பட்டயச் சட்டம் ஒரு மிகப்பெரிய மைல்கல். இது என்ன பண்ணுச்சுன்னா, வங்காளத்தோட கவர்னர் ஜெனரலை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான கவர்னர் ஜெனரலா மாத்தி அதிகாரத்தை முழுமையா மையப்படுத்துச்சு. முன்னாடி இருந்த சாதாரண விதிமுறைகள் எல்லாம் இப்போ அதிகாரப்பூர்வமான சட்டங்களா மாறினது மட்டுமில்லாம சிவில் சர்வீஸ் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிற ஐடியாவும் முதல்ல இங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. அடுத்து வந்த 1853 சட்டம் முதல் முறையா சட்டம் இயற்றும் அதிகாரத்தையும் நிர்வாக அதிகாரத்தையும் தனித்தனியா பிரிச்சுது. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, மெக்காலே குழுவோட பரிந்துரைப்படி ICS தேர்வுகள் இந்தியர்களுக்கும் திறக்கப்பட்டுச்சு. நாம இன்னைக்கு பார்க்குற IAS தேர்வுகளுக்கெல்லாம் இதுதான் ஆணிவேர். அப்புறம் கம்பெனி ஆட்சிய எப்ப வேணாலும் முடிவுக்கு கொண்டு வரலாம்ங்கிற எச்சரிக்கையும் இதுல இருந்துச்சு. 4வது பகுதி மகுடத்தின் கட்டுப்பாடு, அதாவது பிரிட்டிஷ் அரசு நேரடியாக உள்ளே நுழைவதும் கம்பெனி ஆட்சியின் முடிவும். இந்த காலகட்டத்துல உச்சபட்ச அதிகார பதவியோட பெயர்கள் எப்படியெல்லாம் மாறுச்சுன்னு பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். 1773ல வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காள கவர்னர் ஜெனரலா இருந்தாரு. அதுக்கப்புறம் 1833ல வில்லியம் பெண்டிங் இந்தியா கவர்னர் ஜெனரலா மாறினாரு. அப்புறம் 1858ல லார்ட் கேனிங் இந்தியாவின் முதல் வைஸ்ராயா ஆனாரு. அதிகார மாற்றம் எப்படி நடந்திருக்கு பாருங்க. 1857 சிப்பாய் கலகம் நடந்ததும் பிரிட்டிஷ் அரசாங்கம் ரொம்பவே உஷாராயிட்டாங்க. அதோட விளைவுதான் 1858 இந்திய அரசு சட்டம். பல வருஷமா இருந்த அந்த இரட்டை ஆட்சி முறைய இது அடியோடு காலி பண்ணிடுச்சு. கம்பெனி கிட்ட இருந்த அதிகாரத்தெல்லாம் பறிச்சு பிரிட்டிஷ் அரசு நேரடியாகவே ஆட்சியை கையில எடுத்தாங்க. இதுக்காக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு புது பதவியையும் உருவாக்குனாங்க. பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியோட காலக்கோடு இதுதான். இந்த காலகட்டத்துல வரிசையா பல சீர்திருத்தங்கள், கவுன்சில் சட்டங்கள், இந்திய அரசு சட்டங்கள்னு அடுத்தடுத்து வந்துச்சு.
இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து கடைசில 1947ல இந்திய சுதந்திர சட்டத்துல கொண்டு போய் முடிஞ்சது. நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5 அரசியலமைப்பிற்கான பாதை மற்றும் தேசத்தை மீட்டெடுத்தல். நம்ம சுதந்திரத்தை நோக்கி இந்த இறுதி பயணத்தை ரொம்ப தெளிவா 3 படிகளா பார்க்கலாம். 1934ல எம்.என். ராய் ஒரு அரசியல் அமைப்புச் சபை வேணும்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட முன்மொழிகிறாரு. அதன்படியே 1946ல அந்த சபை உருவாக்கப்படுது. இறுதியா 1950 ஜனவரி 26 அன்னிக்கு நமக்கான சொந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. ஒரு முழுமையான சுதந்திர தேசமா நம்ம மாறின தருணம் அது. ஒரு லாபம் சம்பாதிக்க வந்த கம்பெனியோட விதிமுறைகள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இறையாண்மை கொண்ட ஒரு மாபெரும் குடியரசின் அரசியலமைப்பா இது எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும். நாம இப்போ ரொம்பவே பெருமையா கொண்டாடுற இந்த நவீன ஜனநாயகத்தோட அடித்தளத்துல நம்மை காலனியாதிக்கம் செஞ்சவங்களோட நிர்வாக மரபுகள் எந்த அளவுக்கு ஆழமா வேரூன்றிருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம விடைபெறுவோம்.